சட்டசபையில் எடப்பாடி மீது திடீர் செருப்பு வீச்சு. அதிர்ச்சி வீடியோ ஏன் தெரியுமா? அதாவது தமிழக அரசியலில் இன்று அரங்கேறி உள்ள இந்த மெகா மீட்டிங் நாளை நடைபெற உள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவை இப்போதே உறுதி செய்துவிட்டது என்றே சொல்லலாம். குறிப்பாக முதல்வர் விஜய் நேரடியாக சென்று அதிமுகவின் முக்கிய தலைவர்களான சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோரை சந்தித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பலார் என்று விடப்பட்ட நேரடியாக சவாலாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக அரசியலில் கிளைமாக்ஸ் காட்சி இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மெஜாரிட்டி இருக்கும் அப்புறம் எதுக்கு அதிமுக என்று கேட்டவர்களுக்கு இன்று முதல்வர் விஜய் நடத்திய நேரில் சந்திப்பு ஒரு நட்ஸ் பதில். சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியை விஜய் சந்தித்தது வெறும் மரியாதை நிமித்தமாக சந்திப்பல்ல. இது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பிடிமானத்தை மொத்தமாக தகர்க்கும் ஒரு மாஸ்டர் பிளான். அதாவது இன்று அதிமுக அதிருப்தி முகாமின் பிக் பாஸ்களை சந்தித்தார். அதிமுகவின் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை ஏற்கனவே சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி பக்கம் சாய்ந்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு அமைச்சரவையில் பதவி வழங்குவது குறித்து இந்த சந்திப்பில் இறுதி செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த சந்திப்பானது எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த மரண அடி. இதுவரை நான் தான் பொதுச் செயலாளர் என்று கூறி வந்த இபிஎஸ்க்கு பின்னால் இப்போது வெறும் 15 முதல் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதாக தகவல். மேலும் சின்னம் மற்றும் அங்கீகாரம் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் அணியில் இருப்பதால் சட்டசபையில் அவர்களே உண்மையான அதிமுக என அங்கீகரிக்கப்பட்ட வாய்ப்பும் அதிகம். இது நடந்தால் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கடிவாளம் இபிஎஸ் கையை விட்டு மொத்தமாக போய்விடும். மேலும் விஜய்க்கு ஏற்கனவே காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆதரவு இருந்தாலும் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியிலிருந்து ஆதரவு என்ற பெயரில் குடைச்சல் கொடுக்கலாம். ஆனால் அதிமுகவின் இந்த வலுவான அணியை உள்ளே இழுப்பதன் மூலம் வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களின் நீண்டகால நிர்வாக அனுபவம் தவாகவின் புதிய ஆட்சிக்கு ஒரு வலுவானதாக தூண்டாக இருக்கும். அதாவது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவை இதன் மூலம் தன் பக்கம் படைமாற்ற விஜய் திட்டமிட்டிருக்கிறார். எஸ்.பி. வேலுமணி கொங்கு மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தியாகவும், சி.வி. சண்முகம் வட தமிழகத்தில் வன்னியர் வாக்கு வங்கியை பாதிக்கும் திறனுள்ளவராகவும் கருதப்படுகிறார். இந்த மாஸ்டர் பிளான் மூலம் தவாக இந்த 2 முக்கிய மண்டலங்களையும் தனது அடித்தளத்தை வலுப்படுத்தி கொள்ள துடிக்கிறது. மேலும் அதிமுகவின் இந்த சீனியர் அமைச்சர்களின் நிர்வாக அனுபவம் முதன்முறையாக ஆட்சிக்கு வரும் விஜய்க்கு மிக பெரிய பலமாக இருக்கும். அதாவது அதிமுக தவாகவுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் அதனை விஜய் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலில் திடீர் திருப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜயின் தவாக 108 தொகுதிகளை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. ஆட்சியில் அமர 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க் கம்யூனிஸ்ட், விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் ஆகிய கட்சிகள் உதவியுடன் தவாக ஆட்சியில் அமர்ந்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் இது ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்த அதிமுகவின் நிலை மிகவும் பரிதாபமாக உள்ளது. அதிமுக வெறும் 46 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் 3வது இடம் சென்றது அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சி சந்தித்த 11 தோல்விகளில் தோல்வியும் தழுவியது. இதனால் இபிஎஸ் மீது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் அடைந்துள்ளனர். மேலும் தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தவாகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என மூத்த தலைவர்கள் பலரும் வலியுறுத்திய போதும் இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இப்போது
தேர்தலில் அதிமுக இடத்தை தவாக பிடித்தது. தேர்தலுக்கு பின்பு நடந்த கூட்டத்தில் தவாகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என அதிமுக முன்னாள் தலைவர்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் இபிஎஸ் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் கடும் கோபமடைந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஆகியோர் அதிமுக எம்எல்ஏக்களுடன் தனியாக ஆலோசனை நடத்தியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் இபிஎஸ்ஐ பதவி நீக்கம் செய்ய வேறு ஒருவரை கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தோல்வி மேல் தோல்வி அடைந்த இபிஎஸ்க்கு இது மிக பெரும் அடியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நிலையில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான சுமார் 30 அதிமுக எம்எல்ஏக்கள் தமாக அரசுக்கு ஆதரவு கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு விஜயும் சம்மதம் தெரிவித்ததாகவும், அதிமுக சார்பில் 8 பேர் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. மேலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் தவாகவுக்கு ஆதரவு கொடுத்தோம் என விசிக இடதுசாரிகள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தனர். விஜய் பதவி ஏற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. அது மேலும் சர்ச்சையான நிலையில் இந்த கட்சி அனைத்தும் ஒன்றும் சேர்ந்து விஜய்க்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்தன. மேலும் இந்த கட்சிகள் நீங்கள் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கேட்கக்கூடாது என விஜய்க்கு கண்டிஷன் போட்டிருந்தனர். ஆனால் இப்போது அதிமுக தவாகவுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் அதனை விஜய் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மேலும் தகவல்கள் வெளியாகியிருப்பது இவருக்கு ஆதரவு கொடுத்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சராக பதவியேற்ற கையோடு பதவியை விட்டு விலகிய மு.க. ஸ்டாலினை சந்திக்க விஜய் நேரில் சென்றது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முதிர்ச்சியான நகர்வாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு பதவி விலகிய முதல்வரை சந்திப்பது இதுவே முதன்முறை. இந்த நாகரிக அரசியல் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் ஆட்சி நீடிக்குமா என்ற கேள்விக்கு ஸ்டாலினின் கணக்குதான் விடையாக இருக்கிறது. விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்திருந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு அனுதாப அலையாக உருவெடுத்துவிடும் என்பதை ஸ்டாலின் நன்கு அறிவார். அதே சமயம் அதிமுக தனக்குள்ளேயே மோதிக்கொண்டு உடைய போவதையும் அவர் எதிர்பார்த்தார். இதன் காரணமாகவே விஜய் ஆட்சி அமைக்க திமுக எந்த விதத்திலும் தடையாக இருக்காது என்பதை அறிவித்தார் விஜய். ஆக இப்படியாக இருக்கையில் இன்று நடைபெற்ற சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி மீது செருப்பு வீசியதாக ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் அதிமுக வட்டாரத்தில் திடீர் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.